வணக்கம். இப்போ நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான வானிலை அப்டேட். அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு அலர்ட் வந்திருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். அடுத்த 3 நாளைக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, சரியா கேட்டீங்க. 3 நாளைக்கு. சரி, இந்த அறிவிப்போட மிக முக்கியமான அம்சம் இந்த கனமழை எச்சரிக்கை தான். நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியதும் இதுதான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இந்த கனமழை எச்சரிக்கை அமலுக்கு வருது. தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்ப மழை எப்பப்ப பெய்யும்? வர்ற வாரத்துக்கான முழு டைம் லைனையும் இப்போ நாம பார்க்கலாம். பாருங்க, இந்த முன்னறிவிப்பை 2 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம் டிசம்பர் 25லிருந்து 27 வரைக்கும். இதுதான் ரொம்ப தீவிரமான கனமழை பெய்யுற நேரம். அதுக்கப்புறம் டிசம்பர் 28, 29 தேதிகள்ல மிதமான மழையா தொடரும். ஸோ மழை இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இந்த மழை எங்கெல்லாம் பெய்யும்? எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ மழையோட தீவிரம் ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி மாறுபடுதுன்னு பாருங்க. டிசம்பர் 25லிருந்து 27 வரைக்கும் குறிப்பா வட மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கப்படுது. இந்த வானிலை மாற்றம் வெறும் மழையோட மட்டும் நிக்க போறது இல்லைங்க. இது கூடவே இன்னும் சில முக்கியமான மாற்றங்களும் வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல டெம்பரேச்சர், வெப்பநிலை நல்லாவே குறைய போகுது. அதாவது வழக்கத்தை விட 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் குளிரா இருக்கும், அதுக்கு தயாரா இருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், காலை நேரத்துல அடர்த்தியான மூடுபனி. இந்த மூடுபனி தினமும் காலையில 8 மணி வரைக்கும் நீடிக்கும்னு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூடுபனி 1-2 நாள் மட்டும் இருக்காது. இது ஒரு தொடர் கதையா இருக்கலாம். ஜனவரி மாசம் வரைக்கும் கூட இந்த நிலைமை நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, திடீர்னு ஏன் இத்தனை மாற்றங்கள்? இதுக்கு பின்னால இருக்கிற வானிலை சம்பந்தமான காரணம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வானிலை ஆய்வாளர்கள் சொல்ற டெக்னிக்கல் பேர் கிழக்கத்திய காற்று வேக மாறுபாடு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பகுதிக்கு மேல வீசுற காத்தோட ஸ்பீடுலயும் அது போற டைரக்ஷன்லயும் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இப்போ இந்த மழை, குளிர், மூடுபனின்னு எல்லாத்துக்கும் காரணம். சரி, மத்த மாவட்டங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம தலைநகர் சென்னைக்குன்னு தனியா என்ன மாதிரி வானிலை இருக்குன்னு ஸ்பெஷலா பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் பெரும்பாலும் மேகமூட்டமாவே இருக்கும். லேசானதிலிருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஆனா அப்பப்போ இடியோட கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரியாவும் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல நாம மனசுல வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, டிசம்பர் 25லிருந்து 3 நாளைக்கு கனமழைக்கு ரெடியா இருங்க. 2, குளிர் அதிகமாகும், காலையில 8 மணி வரைக்கும் கடுமையான பனி இருக்கும். 3, நீங்க கடலோர மாவட்டங்கள்லயோ இல்ல தென் மாவட்டங்கள்லயோ இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சோ அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை இப்படி தான் இருக்க போகுது. இந்த மாற்றங்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க பிளான்ஸை எப்படி மாத்திக்க போறீங்க? முக்கியமா எப்படி பாதுகாப்பா இருக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. சேஃபா இருங்க.